ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்கேஸ் கார்னர். நான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி தக்காளி சோப் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோப்புக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம். நான் ஷியாபட்டோட சோபேஸ் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைச்சி ஒரு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சோடியம் பெனோசைடு பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது எசென்ஷியல் பார்த்துடலாம். நான் 2 எசென்ஷியல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று சாண்டல்வுட் எசென்ஷியல், ரெண்டாவது லாவெண்டரோட எசென்ஷியல் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஐபிஏ வாட்டர் பார்த்துடலாம். அடுத்தது மோல்டு. இது மட்டும்தான். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுறேன். அந்த பாத்திரத்தில் நான் ஷியாபட்டோட சோபேஸ் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் 2 சோப்புக்கான அளவை நான் கட் பண்ணி போடுறேன். நான் ஃபஸ்ட்டு சார்கோல் வீடியோவில் போட்டிருப்பேன் ஒரு சோப்புக்கு எவ்வளோ கிராம் சொல்லிட்டு. ஒரு சோப்புக்கு 100 கிராமு, 2 சோப்புக்கு 200 கிராமு. நான் குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி சாறு நம்ம நீங்கள் எடுத்து நிறைய பேர் அப்படியே ஆட் பண்ணியிருப்பாங்க. தக்காளி பழத்தோட சாறு நிறைய சாறு அப்படியே ஆட் பண்ணிப்பாங்க. ஆனால் அது சீக்கிரம் கெட்டு போயிடும். அது கெட்டு போக்காமல் இருக்க தான் நம்ம சோடியம் பெனோசைடு பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அது ஒரு பிஞ்சு எடுத்து நம்ம ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளோட தக்காளி சாறு ஒரு 2 மந்த் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வெறும் தக்காளி சாரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சோப்பு நல்லா இருக்காது. அதுக்காக நம்ம பவுடரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சோபீஸை டபுள் பைங் மெத்தடில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஹீட்டானதாட்டி நான் சோபீஸை வைக்கிறேன். இப்போ தக்காளியில் நிறைய சத்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, அதிகமாக அதில் தக்காளியில் இருக்குது. அது இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும் போது நம்மளோட ஸ்கின்னை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும், ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும், பொலிவாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நம்ம என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது தக்காளி பழம். ஒரு நல்லா பிரைட்னிங் பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு என்னோடய ஃபேஸில் அதிகமாக ஆயில் இருக்குது, நான் என்ன யூஸ் பண்ணாலும் போக மாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தக்காளி பழ சோப்பு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அவருடைய ஆயில் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நிறைய பேர்த்துக்கு கரும்புள்ளி, கருப்பு திட்டுக்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அவங்களும் தக்காளி பழ சோப்பு யூஸ் பண்ணலாம். அப்புறம் முதுமையை குறைக்கிறது தக்காளி பழம் சோப்பு. அதுக்கப்புறம் சூரிய வெப்பத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது தக்காளி பழம் சோப்பு. நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் சோப்பை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ணுற மெத்தட்லேயே நீங்களும் பண்ணுங்கள். நிறைய பேர் வெறும் தக்காளி பழத்தை மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ண வேணாம். அந்த சோடியம் பெனோசைடு சொல்கிற பவுடரை நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 10 டேஸ் தான் வச்சு யூஸ் பண்ணுற மாரி இருக்கும் சோப்பு. நான் அதனால தான் உங்களுக்கு அந்த பவுடர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பவுடர் ஆட் பண்ணும்போது நீங்கள் சோப்பு எப்பயும் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ சோப் பேஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சாறு ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி பழச்சாரும் சோடியம் பெனோசைடு பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மொத்தமாக 4 ml எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சோப்புக்கு 2 ml, 2 சோப்புனால நான் 4 ml எடுத்து ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை சோப்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாரி ml நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது எசென்ஷியல் பார்த்துடலாம். நான் எசென்ஷியல் சாண்டல்வுட் எசென்ஷியல் 1 ml, லாவெண்டரோட எசென்ஷியலில் 1 ml ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சோப்புக்கு 1 ml, 2 சோப்புனால நான் 2 ml ஒவ்வொன்றுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சோப் மோடில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ சோப் மோடில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி பழம் நம்ம சோப் ரெடி பண்ணியாச்சு. அதில் நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது பிம்பிள்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கும் இந்த சோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணோம் அதே மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸில் இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்னால நம்ம பயந்துக்க தேவையில்லை.
நம்ம கடையில் வந்து எதுவும் வாங்கி போடுறோம், அதில் வந்து என்ன வந்து கலக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. இதை வந்து இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஓகே நாம் தானே பண்ணுறோம் சொல்லி தாராளமாக நம்மளோட குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. வாங்க சோப் எப்படி ரெடி ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், சோப்பு சூப்பராக ரெடியாக இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி புதுசாக வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.